ஹாய் கைஸ், திஸ் இஸ் எஸ்கே. ஆப்கானிஸ்தானில் 2021 வரைக்கும் அங்கே இருந்த அமெரிக்கன் ட்ரூப்ஸ்க்கு வந்துட்டு ரஹ்மனுல்லா லக்கன்வால் அப்படிங்கிற ஒரு பையன் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு வந்திருக்கான். ஸோ அவன் என்ன மாதிரியான ஒர்க்லாம் பண்ணுறான்னா, அந்த ஜிபிஎஸ் ட்ராக்கிங் வந்துட்டு அவங்களுக்காக பண்ணி கொடுத்துட்டு இருந்தான். அந்த நாட்டு தடை செய்யப்பட்ட அமைப்புகள்லேருந்து யாராவது இவங்களோட படைகளை வந்துட்டு தாக்கறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏதாவது பிளான் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயங்களை வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணிட்டு வந்திருக்கான். இவங்களுக்காக ஒர்க் பண்ணிட்டும் இருந்திருக்கான். ஸோ 2021 வந்து ஜோ பிடனோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து அந்த அமெரிக்கன் படைகளை வந்து திரும்பவும் அமெரிக்காவுக்கே வந்து திரும்ப வந்துருங்கன்னு வித்ட்ரா பண்ணதுக்கப்புறம், ஆப்கானிஸ்தான்லேருந்து வித்ட்ரா பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அந்த சொன்ன டைம்லேருந்து ஒரு வாரம் கழித்து கிளம்புறாங்க. அந்த ஒரு வாரத்துக்குள்ளே வந்துட்டு இவங்களால இந்த பெரிய ப்ரொடெக்ஷனை வந்துட்டு காப்பாற்ற முடியல. ஸோ அந்த காபுல் ஏர்போர்ட்லேருந்து அவங்க கிளம்பும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70,000 மக்கள் அவங்களோட கூட வந்துட்டு எடுத்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அந்த ஏர்போர்ட்டில் நீங்களே பார்த்துருப்பீங்க நிறைய சீன்ஸ் வந்துட்டு அந்த என்ஜின் மேலையெல்லாம் உட்காந்துட்டு, விங்ஸ் மேலையெல்லாம் உட்காந்துட்டு மக்கள் வந்துட்டு பயணம் பண்ணும்போது மேலே கீழே விழுந்தது எல்லாம் பார்க்குறக்கே ரொம்ப துரதிருஷ்டவசமாக இருந்துச்சு. பட் அந்த இடத்துல உள்ளே இருந்தவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70,000 மக்களை வந்து அவங்க வந்து அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஸோ அந்த கூட்டிகிட்டு போனவங்கலாம் வந்துட்டு ஸ்பெஷல் இமிக்ரண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமுக்கு கீழே வந்துட்டு அவங்கள அமெரிக்காவில் வந்து வாழ்கிறதுக்காகவும் அந்த நாட்டில் வந்து வேலை செய்கிறதுக்காகவும் அவங்கள வந்து கொண்டு போயிருக்காங்க. ஸோ இவங்க கிட்டத்தட்ட ஒரு 70,000 பேர் வந்துட்டு அந்த ஊருக்கு போயிருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் இந்த ரஹ்மனுல்லா லக்கன்வால். 2-3 வாரங்களுக்கு முன்னாடி 1000 மைல் தாண்டி வெஸ்ட் கோஸ்டல் ஏரியாவிலேருந்து ஸ்ட்ரைட்டாக இங்கே வர்ஜீனியாவில் இருக்கிற ஒயிட் ஹவுஸ் வாஷிங்டனுக்கு வர்றான். வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு 2 செக்யூரிட்டி கார்டு, சாரா நாண்ட்ரோ, இவங்க 2 பேரையும் வந்துட்டு அவனோட பிஸ்டலை வச்சு ஷூட் பண்ணுறான். அதில் வந்து சாரா அந்த இடத்துலையே இறந்துடுறாங்க. ஆண்ட்ரூ வந்துட்டு கொஞ்ச நாள் ஒரு நாள் வந்துட்டு எமர்ஜென்சி ஐசியூவில் வச்சுட்டு இருந்தாங்க. பட் அவரையும் வந்துட்டு காப்பாற்ற முடியல. ஒரு ரெண்டு நாளில் அவரும் வந்துட்டு இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் மற்ற கார்ட்ஸ் எல்லாம் வந்து அவனை அந்த இடத்துல ஷூட் பண்ணி அவனை பிடிச்சிட்டு டீடைன் பண்ணிடுறாங்க. பட் அவனும் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கான். ஸோ யூஎஸில் வந்துட்டு அவனை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவன் எதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கான், ஸோ ஏன் வந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் மக்களை வந்துட்டு கொள்கிறான், இவன் மட்டும்தான் காரணமாக வேற யாரும் இருக்காங்களா இவன் கூட அப்படிங்கிற ஒரு கோணத்துலேயும் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன சொல்கிறாருன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 மில்லியன் மக்கள், 2 கோடி மக்கள் வந்துட்டு ஜோ பிடனோட அட்மினிஸ்ட்ரேஷனில் மட்டும் இந்த 2021 2024 வரைக்குமான 25 ஜனவரி வரைக்குமான காலகட்டங்களில் 2 கோடி மக்கள் வந்துட்டு வேறு நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அந்த 2 கோடி மக்களும் வந்துட்டு ஜோ பிடனோட அட்மினிஸ்ட்ரேஷனில் மட்டுமே வந்திருக்காங்க. இவங்கெல்லாம் வந்துட்டு எங்கேருந்து வந்தாங்கன்னே தெரியல, ஆனால் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 19 நாடுகளை வந்துட்டு அமெரிக்காவுக்குள்ளே வர்றதுக்கான தடைகளை வந்துட்டு ட்ரம்ப் கொடுக்குறாரு. அதில் முதல் 6 நாடுகள்னு பார்த்துட்டிங்கன்னா ஆப்கானிஸ்தான், ஈரான், கியூபா, ஹைத்தி, சொமாலியா அண்ட் வெனிசுலா, இவங்க 6ஐயும் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்துட்டு பேன் பண்ணுறாரு. அந்த பாதுகாப்பு காரணத்துக்காக இந்த 6 நாட்டில் இருக்கிற மக்களை வந்துட்டு அமெரிக்காவுக்குள்ள வர வந்து தடை பண்ணுறோம் அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறாரு. ஸோ இந்த 6 நாட்டு கூடவும் வந்துட்டு இன்னும் 12 நாடுகளை வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காரு. பர்மா, சூடான், ஏமன், சிரியா, ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ, ஈக்வட்டோரியல் கினியா, எரித்ரியா, ஃபாசோ, மாலி, சியாரா லியோன், அப்புறம் வந்துட்டு சிரியா, சவுத் சுடான். ஸோ இவங்க எல்லா நாடுகளையும் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்காரு. இந்த தடை வந்துட்டு இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும், இது எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜனவரி 1 இருந்து வந்துட்டு இந்த தடை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த நாட்டுக்கான அமெரிக்காவுக்குள்ளே இந்த நாட்டில் இருக்கிற மக்கள் வந்துட்டு வர்றதுக்காக முதல்ல தடை கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கார்டு வச்சுருக்கிற மக்கள் இந்த நாட்டு லிஸ்ட்டில் இருக்கிற மொத்த க்ரீன் கார்டு மக்களையும் வந்துட்டு ரிகோரஸாக வந்துட்டு ரீஎக்ஸாமினேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. திரும்பவும் வந்து முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனில் ஏதாவது ஒரு சந்தேகப்படும்படியான நபர்கள் இருந்தால் அவர்கள் உடனே நாட்டை விட்டு வெளியேற்றப்படுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் நமக்கு இருக்குது. பட் அந்த நாட்டில் வந்துட்டு சேஃப்டி காரணங்களுக்காக இந்த மாதிரி இன்சிடெண்ட் நடக்கிறது வந்துட்டு கொஞ்சம் ரேர் தான். பட் இதையெல்லாம் வந்து தாண்டி தான்
பாதுகாப்பான நாடாக இருக்கணும்னா கண்டிப்பாக பாதுகாப்பான நாடாக இருக்கணும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த வேலைகள்லாம் பண்ணி தான் ஆகணும். இதில் வந்து ஒரு சில பேர் அஃபெக்ட் ஆவாங்க. பட் நாட்டோட பாதுகாப்புக்காக கண்டிப்பாக இதெல்லாம் இறங்கி செய்கிறது நல்லது மட்டும்தான் கொடுக்கும். அண்ட் தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேன். பை பாய்.